இங்கே ஒரு நாட்டோட இளவரசனை காட்டுறாங்க. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் வந்து தன்னோட மனைவியை வந்து ரொம்ப விரும்புகிறாரு. அப்போ ஒரு நாள் அவங்க நாட்டில் வந்து போர் வருது. அப்போ வந்து அங்கே ஒரு ஃபாதர் இருக்கார். அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் வந்து என்னோடய மனைவியை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்க இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நான் வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. கடவுள் உங்களை பார்த்துக்குவாருன்னு அந்த ஃபாதர் சொல்கிறாரு. நான் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் போகிறேன். அந்த கடவுளுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன். இந்த கொலைகள் கூட கடவுளுக்காக தான், அந்த வெற்றியும் அவருக்காக தான். என் மனைவியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதுன்னு அவர் சொல்லிட்டு போகிறாங்க. திரும்ப வந்து பார்க்கும்போது அவங்க மனைவி கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ நான் உங்களையும் கடவுளையும் நம்பி தானே என்னோடய மனைவியை விட்டுட்டு போனேன். என் மனைவி என்கிட்ட திரும்ப வர வரைக்கும் இந்த உடலுக்கு வந்து அழிவு கிடையாது, இந்த உயிரை எடுக்கிற உரிமை கடவுளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதரை கொன்னுடுறாங்க. அடுத்து 400 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து மனநல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணு ஸ்பிரிச்சுவலால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஃபாதரை வர சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, என்னோடய மாஸ்டர் வந்து கண்டிப்பாக வருவார், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த மாஸ்டர் யாருன்னு காட்டுறாங்க. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் வந்து ஒரு லாயரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. லாயர் வந்து நம்ம ஹீரோவை தேடி அரண்மனைக்கு வர்றாங்க. 400 வருஷங்களாக நம்ம ஹீரோ அந்த அரண்மனையிலே தான் இருக்கிறாரு. அப்போ அந்த ஹீரோ வந்து அந்த லாயர் வந்து கேட்குறாங்க, உங்களோட கதை என்னன்னு சொல்லுங்கள், அதை முழுசாக நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நான் என்னோடய மனைவிக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன். மறுஜென்மன் கண்டிப்பாக ஒன்று இருக்குது, அதனால் அவங்க என்னை தேடி வருவாங்க, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.